Okay children, now next we have to discuss, that is ascending order. Okay, first you have to understand the term what is ascending. Ascending order, that is small to big. Okay, ascending ஏறு வரிசை. அந்த உங்கள் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. கேள்வி ஏறுனா என்ன பண்ணணும்? ஒரு லேடர் இருக்குது. லேடர் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? சின்னது. தென் நெக்ஸ்ட்டு ஒரு லேடரில் ஏறும்போது எப்படி ஏறுவீங்க? நெக்ஸ்ட் ஸ்டெப் கால் வைப்போம். நெக்ஸ்ட்டு அடுத்து 3வது 4வது. ஸோ ஏணி இருக்கு இல்லையா, தட் இஸ் ஏறு வரிசை, தட் இஸ் ascending order. ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எப்படின்னு we have to discuss. Okay, what is ascending order? Okay, தமிழ்ல ascending order na, that is ஏறு வரிசை. ascending order. Okay, தமிழ்ல அதுக்கு பேர் என்னது? ஏறு வரிசை. First observe the term and understand the term. என்ன சொல்லு, இந்த இதில் என்ன பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பை ஹார்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் சப்ஜெக்ட்ஸை சில்ட்ரன் நீங்கள் உள் வாங்கணும். ஓகே, சப்ஜெக்ட் தனியாகவும் நீங்கள் தனியாக, இது மேத்ஸ்ன்னு இல்லை, தமிழாக இருக்கட்டும் இல்லை எனி ஆக்டிவிட்டி, நீங்கள் ஒரு ட்ராயிங் வரைஞ்சாலும் உங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் இருந்ததுன்னா அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஓகேவா? ஸோ ஏறு வரிசைன்னா என்னது? சின்னதுலேருந்து பெருசு. இப்போது இப்படி இருக்குது. ஓகே, ஏணி தெரியுமா? எல்லாருக்கும் லேடர் தெரியும் இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம்ல வீட்டில். திஸ் இஸ் லேடர். ஓகே, இப்போது 1 to 10. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு இங்கே நம்பர் என்ன எழுதுவோம்? ஏறு வரிசைனா இப்படி போகும். ஓகே, ஃபஸ்ட் இங்கே என்ன நம்பர் எழுதணும்? 1 2 3 4 5. ஸோ திஸ் ஒன் இஸ் ஸ்மால். One is small. Among these number, one is small. இப்போ உங்களுக்கு எப்படி புரியணும்? 5 சாக்லேட் இருக்குது. ஓகே, ஒரு பிளேட்டில் 5 சாக்லேட் இருக்குது, இன்னொரு பிளேட்டில் 1 சாக்லேட் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் எதை எடுப்பீங்க? 5 சாக்லேட் இருக்குது. ஏன்னா மோர், நிறையா இருக்குது, 5 இருக்குது. ஓகே, தட் இஸ் பிக். நிறையா இருக்குது, மோர், நிறையா இருக்கிறது தான் என்னது? பிக். ஓகே, நிறையா இருந்தால் தானே பிக் சொல்லுவோம். ஓகே, தென் 1 சாக்லேட் இருக்கா, ஒரு பிளேட் இருக்குது, கொஞ்சமாக இருக்குது, லெஸ், அதான் என்னது? ஸ்மால். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். வாட் இஸ் ஸ்மால், வாட் இஸ் பிக்? அமாங் தீஸ் நம்பர் எது பிக்காக இருக்குது, எது ஸ்மாலாக இருக்குது? அப்போ நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். ஒரு பிளேட்டில் 5 பிஸ்கெட்ஸ் இருக்குது, இன்னொரு பிளேட்டில் அம்மா ஒரு பிஸ்கெட் வச்சுருக்காங்க. நீங்கள் எதை போய் எடுப்பீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் ஐட்டம்னா, இப்போ சாக்லேட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 5 சாக்லேட் உள்ளதான் நீங்கள் எடுப்பீங்க. ஏன் எடுக்கிறீங்க? அங்கே எவ்வளோ இருக்குது? மோர், நிறையா இருக்குது. இப்போ நிறையா இருந்தால் தட் இஸ் அதுக்கு பேர் என்னது? பிக், பெருசு. ஓகே, தென் ஒரு பிளேட்டில் ஒரு சாக்லேட் இருக்குது, ஸ்மால், லெஸ், சின்னது. ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? தட் இஸ் ascending order. ஓகே, நவ் திஸ் கான்செப்டை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 5 நம்பர்ஸ் நான் எழுதுகிறேன். ஓகே, 10 8 6 ஓகே and 5 and 15. எல்லாமே செப்பரேட் நம்பர்ஸ். 10 8 6 5 1 5 15. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஆர்டரில் எழுதணும்? ascending order. ஸோ ஸ்மால் டு பிக். ஓகே, அமாங் தீஸ் நம்பர் ஃபஸ்ட்டு எந்த நம்பர் சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ONE, அதாவது தட் இஸ் 1 to 10ல் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேவா? 1 to 10ல் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எது? 1 to 3 சொல்லி பாருங்கள். இங்கே எழுதி வச்சுக்கோங்க. 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9 and 10. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போது இங்கே 5 இருக்குது. சரியா?
இது ஸ்மால் நம்பர். 1ங்கிறது என்னது? ஸ்மால் நம்பர். 2ங்கிறது இதை விட இது பெரிய நம்பர். ஓகே, 4 சாக்லேட்ஸை விட 5 சாக்லேட்ஸ் பிக்கர். ஸோ திஸ் இஸ் த வே டு சின்னதுலேருந்து பெருசு போகணும். அப்போ நம்ம அமாங் தீஸ் 5 நம்பர்ஸ் இங்கே என்னென்ன நம்பர் இருக்குது? 10, 8, 6, 5, 15. 1, 5, 15. இப்போ ஃபஸ்ட்டு எந்த நம்பர் எழுதணும்? நம்ம இந்த நம்பர் தான் எழுதணும். ஸ்மால். அமாங் தீஸ் 5 சாக்லேட்ஸ் தான் என்னது? லெஸ், கொஞ்சமாக இருக்குது. ஸோ அந்த நம்பரை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? எழுதி கமா. ஓகே, இது தனி நம்பர், இண்டிவிஜுவல் நம்பர். ஓகே, தென் 5 இது எழுதிட்டோம். எழுதிட்டிங்கன்னா இந்த நம்பர் என்ன செய்யணும்? டிக் போட்டுக்கணும். ஓகே, தென் 5க்கு அடுத்து இங்கே என்ன நம்பர் இருக்குது? மிச்சம் 4 நம்பர் தான் இருக்குது. எந்தெந்த நம்பர் இருக்குது? 10, 8, 6, 1, 5, 15. ஓகே, 5 எழுதிட்டோம். ரிமைனிங் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 10, 8, 6, 15. அதில் அடுத்து பெரிய நம்பர் எது? 6. ஓகே சில்ட்ரன், அண்ட் 6 எழுதியாச்சு. ஸோ இதுவும் டிக் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 5, 6 எழுதிட்டோம். ரிமைனிங் எந்தெந்த நம்பர்ஸ் இருக்குது? 10, 8, 15. ஓகே, அப்போ அடுத்து எந்த நம்பர் வரும்? 8. 8 எடுத்து எழுதிடணும். ஓகே, இப்போது 3 நம்பர்ஸ் எழுதிட்டோம். எது எழுதியிருக்கோம்? 5, 6, 8. ரிமைனிங் நம்பர் என்னென்ன இருக்குது? 1, 0, 10 and 1, 5, 15. 2 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் என்னது? 1, 0, 10. ஓகே, இதுவும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அதை எடுத்து எழுதிட்டிங்கன்னா this is the way of ascending order. இப்போ ascending orderல ஃபஸ்ட்டு என்ன நம்பர் வரணும்? 5, 6, 8, 10, 15. ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? தட் இஸ் இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ascending order ஏறு வரிசைனா என்ன பண்ணணும்? ஸ்மால் டு பிக். ஓகேவா? இது ப்ராக்டிஸ் நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் பண்ண உங்களுக்கே என்ன ஆகும்? கிளாரிஃபிகேஷன். நீங்கள் புக் நம்பர்ஸ் சரியா எக்ஸாம்பிள் சம்ஸ் எடுத்து பண்ணினீங்கன்னா it will be very easy to you. Okay children, next we have to discuss the topic descending order. Okay, ascending order மாதிரி இது descending order. ascending orderல opposite rule of ascending order, that is descending order. Okay, simple way. ascending order என்ன பண்ணோம்? ஏறு வரிசை சின்ன நம்பர்ல இருந்து from smaller to bigger. Have to write the first small number and next small number towards the bigger number. சின்ன நம்பர்ல இருந்து பெருசு. That is descending order means இறங்கு வரிசை. Okay, step down. அப்போ ஃபர்ஸ்ட் எது நம்ம எழுதணும்? அந்த சீரீஸ் நம்பர் சீரீஸ் வரிசையில் ஒரு நம்பர் வரிசை எண் வரிசை கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து descending order எழுதணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு பிகர் நம்பரை எழுதணும். ஃபஸ்ட்டு பிகர் நம்பரை எழுதிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பிகர் நம்பரை ஆர்டராக எழுதணும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு we have to discuss the descending order. ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ascending and descending. Okay, descending order. Descending order means big to small. கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. பிக் டு பிகர் நம்பர்ல இருந்து தான் நம்ம என்ன செய்யணும்? இறங்கு வரிசை. ஸ்மால் சின்னது, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர். தமிழ்ல எழுதுறேன், இறங்கு வரிசை. Okay, big to small. One example here. First we have to write the 2-digit numbers. Okay, 5 numbers எழுதிருக்கோம். ஒரு group of n வரிசை number series. First number 39, 39, 30, 30, 36, 36, 33, 33 and 29, 29.
First observe the numbers. Numbers எப்போவுமே maths question நீங்கள் read பண்ணோன்னே first question once ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஓகே once read பண்ணால் போதாது எப்போவுமே maths question ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து question read பண்ணோன்னே ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தடவை அந்த நம்பரை அப்சர்வ் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள் 39 39 30 30 36 33 and 29 all digits are 2 digit numbers okay எல்லாமே என்னது 2 digit numbers தான் so same way தான் but first number ones placeல உள்ள number and tens placeல உள்ள number எல்லாம் சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா tens placeல உள்ள number இது எப்படி இருக்கு 2 ஓகே இப்போ 3ங்கிறது 2வை விட 3ங்கிறது பிக்கர் நம்பர் அது ஒரு சின்ன க்ளூ ஸோ ரீட் பண்ணோன்னே எல்லா நம்பர்ஸோட அப்சர்வ் த டிஜிட்ஸ் ஓகே whether it is 2 digit or 3 digit numbers. So all these numbers are 2 digit numbers and especially this one is 29. இங்கே பார்த்தீங்கன்னா tens placeல உள்ள நம்பர் என்னவா இருக்கு 2 okay somewhat this one is smaller than all these number understand புரிஞ்சுக்கிட்டீங்களா 29ங்கிறது இந்த 4 நம்பர்ஸை விட இது என்னது ஸ்மால் நம்பர் ஓகே descending ஆர்டரில் நம்ம எப்படி எழுதணும் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும் பிக்கர் நம்பர் தான் எழுதணும் ஸோ அப்சர்வ் பண்ணிட்டோமா கொஸ்டின் 2 times ரீட் பண்ணிட்டோம் நம்பர்ஸை அனலைஸ் பண்ணிட்டோம் தென் கான்செப்டை ரீகால் பண்ணிட்டோம் தென் தான் ஆன்சர் எழுத போகும் ஓகே புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போது ஃபஸ்ட்டு பிக்கர் நம்பர் தட் இஸ் 39 அது மாதிரி இப்போ ஒன்ஸ் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 9063 இது வந்து 2 digit number இது இருக்கிறதுலே smaller number so இதுதான் லாஸ்ட்டாக வரும் among these 4 numbers observe the numbers 9063 which one is big 9 okay so first you have to write the number 39 and இதை டிக் பண்ணிக்கோங்க இது முடிச்சிட்டோன்னா கட் பண்ணிடுங்க then 39 then among these 3 number this one is lost we have discussed already the 30 30 36 33 சரியா 29ங்கிற சின்ன நம்பர் இப்போ இது எழுதிட்டோம் 30 36 33 இருக்குது ஓகே இந்த 3 நம்பரில் நெக்ஸ்ட்டு எது பெருசுன்னு பார்த்தா 6 இங்கே 0 இருக்குது 6 இருக்குது 3 இருக்குது அப்போ 6 தான் பிக் இல்லையா அப்போது 3 6 36 இதுவும் எழுதணுன்னு என்ன பண்ணிடுங்க நம்பர் போட்டு டிக் போட்டுருங்க முடிஞ்சிருச்சு தென் 33 30 இருக்குது அப்போ நெக்ஸ்ட் எது வரும் 0வா 3யா 3 ஓகே 33 ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் இதுவும் முடிச்சிட்டோம் ஸோ டிக் போட்டுருங்க இப்போ பேலன்ஸ் எந்த நம்பர் இருக்கு 30 30 ஓகே அண்ட் ஃபைனலி திஸ் இஸ் 29 ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஓகே இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அசெண்டிங் ஆர்டர் descending order ascending order small to big சின்ன நம்பர்லேருந்து பெருசு that is descending order means opposite to ascending order அந்த ரூலோட நேர் ஆப்போசிட் that is big to small இறங்கு வரிசை பெரிய நம்பரை எழுதி என்ன செய்யணும் சின்ன நம்பருக்கு வரணும் எப்போவுமே கொஸ்டின் அப்சர்வ் பண்ணிடணும் கான்செப்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அண்ட் கொஸ்டினில் உள்ள நம்பர்ஸை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதணும் ஆன்சர் எழுதினதுக்கப்புறமும் ஒன்ஸ் செக் பண்ணுங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஆன்சர் எழுதி முடித்தோன்னே நெக்ஸ்ட் சம் போட்டால் ஃபஸ்ட்டு இது முக்கியமான பாயிண்ட்டு ஆன்சர் செக் பண்ணாமே நீங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுத்துருவீங்க தெரிஞ்ச சம்மை என்ன செஞ்சுப்போம் கேர்லெஸில் மிஸ்டேக் பண்ணியிருப்போம் ஸோ ஒன்ஸ் எழுதி முடித்தோன்னே யூ ஹாவ் டு செக் யூர் ஆன்சர் கரெக்டாக இருக்கா ஓகே திஸ் இஸ் கரெக்ட் வே ஆஃப் தட் இஸ் descending order